கோயம்புத்தூர் காட்டுக்குள் வேட்டையாட சென்றபோது எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அருகே சுரண்டை என்ற மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சித் நேற்று முன்தினம் இரவு குண்டூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் என்கின்ற முருகேஷ் மற்றும் பாப்பையன் ஆகியோருடன் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு சென்றுள்ளனர். மூவரும் அத்திக்கடவு பவானி ஆற்றுப்படுகை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் சென்றபோது அவர்கள் கொண்டு சென்ற நாட்டு துப்பாக்கி திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய 4 குண்டுகள் சஞ்சித்தின் இடுப்பு பகுதியில் பாய்ந்துள்ளது. அதனால் படுகாயம் அடைந்த சஞ்சித் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பிரவீனும் பாப்பையனும் சஞ்சித்தின் உடலை மூட்டை கட்டி கிராமத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். பின்னர் சஞ்சித்தின் வீட்டில் உடலை ஒப்படைத்த இருவரும் நடந்ததை கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி தலைமறைவானதாக தெரிகிறது. இந்நிலையில் சஞ்சித்தின் உறவினர்கள் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் தெரியாமல் சஞ்சித்தின் உடலை அடக்கம் செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் இதுகுறித்து தகவலறிந்த காரமடை போலீசார் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்போது வேட்டைக்கு சென்றபோது திடீரென நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் உயிரிழந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சஞ்சித்தின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையிலிருந்து சென்ற தடி அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவான பிரவீன் மற்றும் பாப்பையன் ஆகியோரை தேடி வருகின்றனர். தற்போது தலைமறைவாக உள்ள இருவரும் கிடைத்தால் மட்டுமே எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்ததால் சஞ்சித் இறந்தாரா அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தாரா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் என காரமடை போலீசார் தெரிவித்துள்ளனர்.